யாரும் ஊரே யாரும் கேடு என்கின்ற புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையில் உலக சுற்றுலா வாழ்த்திக் கொண்டிருக்கும் மாநில துணைநிலை ஆளுநர் அவர்களை இப்பொழுது மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்கள் கதராடை அணிவித்து சிறப்பிக்கின்றார். தொடர்ந்து தலைமைச் செயலர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்பொழுது கதராடை அணிவித்து சிறப்பிக்கின்றார். Now this bearer from Udaipur, Rajasthan will honor our Honorable Lieutenant Governor and Honorable இத்தனை பெருமங்களையும் விடுமியங்களையும் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு முனைப்பாக முன்னெடுத்து வருவது மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஐயா அவர்களை இப்பொழுது அனைவரும் பெரிதும் விரும்பி வருகை பெறும் சித்தர் தலங்கள் குறித்த ஒரு கையேடு குறிப்பு கையேடினை இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வெளியிடுகிறார். புதுச்சேரியில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளனர். அதனை புதுச்சேரி மக்கள் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளும் பெரிதும் விரும்பி ஏற்கின்றார்கள். இதோ இந்த தினத்தில் ஒரு அற்புதமான வெளியீடு அரங்கு நிறைந்த கரவைகளோடு பார்வையாளர்கள் இந்த வெளியீட்டிற்கு உங்களுடைய வரவேற்பை தர ஏற்றுக்கொள்கிறோம். சித்தர் சர்வீஸ் த்ரூ ரோஷர் ரெசிசி விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யாவரும் இந்த குறிப்பு கையேட்டினை பெற்று சிறப்பிக்கின்றார்கள். ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் புதுச்சேரி என்னும் அற்புதமான ஒரு வரலாற்று விரும்பியங்கள் அருங்காட்சியகம் மட்டுமல்லாமல் ஆன்மீக தலமாகவும் புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சுற்றுலா விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு சுற்றுலாவும் அமைதி என்ற நோக்கில் இந்த விழா கொண்டாடப்பட இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை சுற்றுலா வளர்ச்சி என்பது மிகவும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருகின்றது என்று கூறிக்கொள்வதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ பார்க்கலாம், வாரத்தில் 3 நாட்கள் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல், எந்த பக்கம் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வந்து கொண்டிருப்பதை உயர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி வாரத்தில் 3 நாள் இங்கே தங்குவதற்கு இடங்கள் கிடைக்கவில்லை, வெளியில் அறைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த 3 நாட்கள் அப்படின்னு சொன்னது போக இப்போ 5 நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சுற்றுலா பயணிகள் வருவது என்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒன்று. பொதுவாக சுற்றுலா அப்படின்னு சொல்லும் பொழுது பொழுதுபோக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், சில பிரச்சனைகள்லாம் சொந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள்லாம் மறந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் வருவதை நாம் பார்க்கணும். ஒரு பொழுதுபோக்கு என்ற நிலை. நான் கூட சொன்னேன், ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எங்கள் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க, உயர்ந்து கொண்டு இருக்கிறது. வாரந்தோறும் அதிகமான எண்ணிக்கை சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள், பிள்ளைகள்லாம் வராங்க, மாணவர்லாம் வராங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் எனக்கு வேடிக்கையா கை காட்டினார், இப்படியா அப்படின்னு, அதுலையா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது மட்டும் இல்லை, அதை தாண்டி வேற இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்படி என்னன்னு சொன்னார், இது புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி, அதை நீங்கள் மறந்துடுறீங்க, உங்களுக்கு தெரியல. இங்கே அரவிந்தர் வந்து தங்கி இருந்தார், தங்கி நமக்கு பெரிய உலக அளவில் ஒரு சித்தாந்தம், ஒரு ஆன்மீக நிலையில் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், எண்ணங்கள் எங்கேருந்து வந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரி ஆன்மீக பூமியிலிருந்து தான் வந்து, இந்த ஆன்மீக பூமி அங்கே இருந்ததுனால தான் வந்தது அந்த எண்ணம். அங்கே இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க தங்கி கொடுத்தது எல்லாமே வந்து இங்கே தான், ஆன்மீகம் இந்த பூமியில் தான். அப்படி அரவிந்தர் மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை சித்தர்கள் இங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு,
அது ஒரு சித்தர் இருந்த அந்த சமாதி தான் இன்றைக்கி மணக்குள விநாயகர் ஆலயம். இங்கே புதுச்சேரிக்கு வரவங்க மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு செல்லாமல் இருக்க மாட்டாங்க. எங்களோட வேடிக்கையாக கேட்பாங்க, நீங்கள் அந்த ஆலயத்துக்கு நிறைய வராங்க, நீங்கள் அதுக்கு ஒரு உடை அணிதல் ஒரு வரைமுறை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு நல்லா இருந்தால் போதும், உடை அணிதல் ஒன்றில் மனசு நல்லா இருந்தால் போதும். அது தெய்வத்தை தொழுவதற்கு மனசு நல்லா இருந்தால் போதும், வந்து தொழுதுட்டு போகிறாங்க, வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சித்தர் இருக்கிற ஒரு திருத்தலம் இந்த மணக்குள விநாயகர் கோயில். அது மட்டுமல்ல, பழமையான சிவன் கோயில், பெருமாள் கோயில். வெளியூரில் பார்க்கலாம் எப்படிப்பட்ட கோயில், சிவன் கோயில். திருக்காஞ்சி எப்படிப்பட்ட ஒரு ஆலயம். நீங்கள் நிறைய பேர் தெரியுமா எனக்கு தெரியல, தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நம்முடைய சங்கராபரணம் யாரு? திருக்காஞ்சியில் ஓடுகின்ற சங்கராபரணம் யாரு? காசியை விட வீசம் பெரிதுன்னு சொல்லுவாங்க. காசியை விட வீசம் பெரிது. அந்த சங்கராபரணி ஆற்றில் வில்லியனூரில் அஸ்தியை கரைச்சா நேரடியாக அது நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமி நம்முடைய புதுச்சேரி பூமி, ஒரு ஆன்மீக பூமி. நிறைய சித்தர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க, சித்தர் சமாதி இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நம்முடைய சாதாரண இந்த ஒரு சிறிய இடம் புதுச்சேரி மாநிலம் இன்று சுற்றுலாவிற்கு ஒரு மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் ஒரு சுற்றுலா மையமாக ஒரு தலமாக திகழ்ந்து கொண்டிருப்பது புதுச்சேரி மாநிலம். நீங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி. புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழகத்தில் நம்ம பகுதியில் உள்ள பக்கத்தில் உள்ள ஆரோவில் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அங்கே எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, தினமும் அந்த பக்கம் போயிட்டு வந்து தெரியும் எவ்வளோ பேர் போகிறாங்க, எப்படி இருந்த ஒரு இடம் எப்படி வளர்ந்துருக்கின்றது. அடுத்து நம்முடைய பகுதி சார்ந்த கடலூர் மற்ற ஏனைய தமிழக பகுதியில் எந்த ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்குது. இவையெல்லாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய சுற்றுலா மையமாக வைத்து வளர்ந்து வருகின்ற ஒன்று என்பதை நான் பெருமையாக கூறிக்கொள்ளலாம். புதுச்சேரியில் பொழுதுபோக்கு, ஆன்மீகம், ஒரு அழகிய கடற்கரை, அமைதியான ஒரு மாநிலம், அழகான மாநிலம், அமைதியான மாநிலம் கூட நம்முடைய புதுச்சேரி மாநிலம். இதனால தான் சுற்றுலா பயணிகள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலிருந்து இங்கே பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது, உணவு பழக்க வழக்கங்கள் தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதனை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. புதுச்சேரியில் நமது நகரப்பகுதி மட்டும் பார்க்குறோம். நம்ம அழகிய கிராமங்கள் இருக்கின்றது, அழகிய கடற்கரை சார்ந்த கிராமங்கள் இருக்கின்றது. இவையெல்லாம் இன்னும் சிறப்பாக நாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கணும். அழகிய கடற்கரை, நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அழகிய பெரிய கடற்கரை நமக்கு இருக்கின்றது. நல்ல கிராமங்கள் இருக்கின்றது, வயல்வெளி நிறைந்த கிராமங்கள் இருக்கின்றது. அப்போது கிராம சுற்றுலா மேம்படுத்த நாம் இப்பொழுது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றோம். அதே மாதிரி பழமையான வீடுகளில் இப்பொழுது விடுதிகளாக மாற்றப்பட்டு பலர் தங்குவதற்கு வருகிறார்கள். அந்த உணவினை சாப்பிடுவதற்கும் ருசிப்பதற்கும் இங்கே வருகின்றார்கள். சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பழமையான வீடுகளில் ஓடு வீடுகளில் தங்குவதற்கு பலர் இங்கே வருகின்றார்கள். நான் கூட நம்முடைய ஆளுநர், மரியாதைக்குரிய ஆளுநர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பாம்பேவிலிருந்து அவங்களுடைய நண்பர் ஒருவருடைய பிள்ளைகள், மாணவர்கள் புதுச்சேரிக்கு நாங்கள் வந்து தங்கணும், வந்து பார்த்துட்டு போகணும், புதுச்சேரிக்கு வரணும், ஹைதராபாத் வந்தவங்க புதுச்சேரிக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாணவ செல்வங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ எப்படி ஒரு ஈர்ப்பு புதுச்சேரிக்கு இருப்பதை என்ன தெரிந்து கொள்ள முடிகின்றது. பாம்பேவிலிருந்து இங்கே வந்து வரணும், பார்க்கணும், செல்லணும். அப்போ அப்படிப்பட்ட பூமி நம்முடைய புதுச்சேரி பூமி. இதனை மேலும் எல்லா வசதிகளையும் கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். எல்லா வசதியும் கொண்டு வர வேண்டும். அழகிய நகரமாக எப்பொழுதும் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுற்றுலா பயணிகள் கவர்வது என்பது சுத்தமான நகரமாக இருப்பது ஒரு முக்கிய ஒன்றாக இருக்கும். எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வாகனங்கள் அழகாக இருக்க வேண்டும். நல்ல வண்ணங்கள் பூசப்பட்டு மற்றவர்களை கவர்கின்ற ஒரு நிலையில் நகரம் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அரசானது
நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பழமையான கட்டிடங்கள், ஏன்னா இது ஒரு பழமையான நகரம், பழமையான கட்டிடங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி எத்தனை சுற்றுலா பயணிகள், எத்தனை பேர் நம்முடைய கவர்னர் மாளிகைக்கு, ஆளுநர் மாளிகைக்கு பின்னாடி உள்ள ஆசிரமத்தினுடைய கட்டிடங்களை எல்லாம் வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நாம் தினமும் அந்த பக்கம் போகும்போது பார்க்கலாம். அப்போது எப்படிப்பட்ட ஒரு அழகிய கட்டிடங்கள், அந்த அழகிய கட்டிடங்களை காண்பதற்காகவே பலர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து அதில் படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், புகைப்படம் எடுக்கின்றார்கள், திரைப்படங்கள் எடுக்கின்றார்கள். அப்போ ஒரு பழமையான ஒரு நம்முடைய நகரம் இது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பழமையான கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம். அதுக்காக அரசு நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றது. ஆண்டுதோறும் அதை புதுப்பிப்பதற்குரிய உதவியும் அரசு செய்து கொண்டு வருகின்றது. அதே போன்று சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும்பொழுது அவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த விடுதிகளை உயர்த்துவதற்கு, அந்த எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. அவர்களுக்கு மானியம் உதவி அளிக்கப்பட்டு வருகின்றது. அதனை உயர்த்தி கொடுக்கின்ற எண்ணம் அரசுக்கு இருக்கின்றது. அப்படி நம்முடைய சுற்றுலா பயணிய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து செல்வதற்கும் வசதி வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இப்பொழுது பார்க்கலாம், பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமல்ல, ஆன்மீக சுற்றுலா மட்டுமல்ல, மருத்துவ சுற்றுலா என்று சொல்லக்கூடிய நிலையிலும், கல்வி சுற்றுலா என்ற நிலையிலும் இப்பொழுது புதுச்சேரி மாநிலம் உயர்ந்து கொண்டு வருகின்றது. அதனால் இவை அனைத்திற்கும் வந்து செல்வதற்குரிய மக்கள் வந்து செல்லும் பொழுது எந்தவித சங்கடமும் இல்லாமல் இங்கே அமைதியாக தங்கி செல்ல வேண்டும், அதற்கான வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் வருவதன் மூலமாக ஒரு பரிமாற்றம், கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. நட்பு உணர்வோடு பழகுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டினுடைய நோக்கம் சுற்றுலாவும் அமைதியும். அப்போ ஒரு அமைதியான நிலை உருவாக வேண்டும், அமைதியாக மக்கள் வாழ வேண்டும், அமைதியான ஒரு இடமாக திகழ வேண்டும், அமைதியான ஒரு எண்ணம் வர வேண்டும். அந்த நிலையில் இந்த நோக்கம் இந்த ஆண்டு வைத்திருப்பது என்பது சுற்றுலா மூலமாக அமைதியை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு. அதன் மூலம் ஒரு நல்ல நட்புறவு நம்மிடையே ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. ஒரு கலாச்சார மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்முடைய கலாச்சாரத்தை மற்றவர் தெரிந்து செல்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இப்படி பல நிலைகளில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருப்பதை அறிந்து நம்முடைய அரசானது தேவையான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறது. நம்முடைய மாநிலம் அமைதியான மாநிலம், அழகான மாநிலம். அது எப்பொழுதும் அந்த அமைதி, அழகு என்ற நிலையை பாதுகாப்பதில் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் புதுச்சேரி அரசானது மிகுந்த கவனம் செலுத்தும் என்பதை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார்